ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தான் வாங்கியிருக்கோம். ஸோ கொஞ்சம் அமேசான்லேருந்து, இல்லை நிறையவே அமேசான்லேருந்து அண்ட் கொஞ்சம் ஹோம் சென்டர்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ கிட்ஸோட ரூம் செட் பண்ணி கொடுக்குறதுக்காக இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம். என்னெல்லாம் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். என்னோட கிட்ஸோட ரூம் வந்து மேக் ஓவர் பண்ணலாம். மேக் ஓவர் இல்லை, கிட்ஸ் ரூம் செட் பண்ணவே போகிறோம் இப்போ தான். ஸோ வந்து கிட்ஸுக்கு வந்து தனியாக ரூம் செட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் இருக்குது. அதனால தான் நிறைய குட்டி 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 க்யூட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு, ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு லைட்டு. ஸோ ஒரு க்ளவுட் ஷேப்பில் லைட்டு. ஸோ இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் லைட். ஸோ கிட்ஸ்க்கு வந்து ஒரு நைட் லேம்ப் மாதிரி யூஸ் ஆகிக்கிறோம். வாலில் வந்து நம்ம கோர்த்து விட்டுக்கலாம். ஸோ 2 ஹூக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட கிட்ஸ் வந்து அனன்யா ஆத்யா அப்படி இல்லை. ஸோ 2 பேருக்கு ஏ லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து ஏ லெட்டர் லைட் வாங்கியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கிட்ஸோட ஹோம் ஸ்லிப்பர்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டாண்ட் மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்லிப்பர் ரேக்கு. ஸோ ஹோம் ஸ்லிப்பர்ஸ் போடுவாங்க என்னோட கிட்ஸு. ஸோ அவங்களுக்கு வந்து டோருக்கு பேக் சைடில் வந்து இந்த ரேக்கை வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ 3 ஸ்லிப்பர் வந்து இதில் தொங்க விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ஸ்லிப்பரை வந்து அப்படியே வச்சிடலாம். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு எல் ஷேப் வால் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு கார்னரில் இருக்குன்னா இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி எல் ஷேப்பாகவும் வச்சுக்கலாம். அப்புறம் புக் ஷெல்ஃப். ஸோ புக் ஷெல்ஃப் வந்து செட் ஆஃப் 3. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி புக் ஷெல்ஃப்ஸ்லாம் இப்போ கிடைக்கிது இல்லை. ஸோ அதில் வந்து ஒயிட் கலர் வாங்கியிருக்கேன். அண்டு என்னோட கிட்ஸுக்கு வந்து இப்போ புக்ஸ் படிக்கிறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ நிறைய புக்ஸ் வாங்கி கொடுத்து இன்ட்ரெஸ்ட் வர வச்சாச்சு. ஸோ அதனால் வந்து புக்ஸ் எப்போயுமே டிஸ்பிளேல இருக்கணுங்கிறனால புக் ஷெல்ஃப் வாங்கியிருக்கேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது செட் ஆஃப் 3. அதுக்கப்புறம் திஸ் ஒன் ஒரு கிரிட் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து நம்மளுக்கு ஸ்கூல் கோயிங் கிட்ஸுக்கு வந்து நிறையா அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, சில நோட்ஸில் எழுதுவாங்க. அதே மாதிரி நான் டு டூ லிஸ்ட் பண்ணுறதை பார்த்துட்டு என்னோட ஃபஸ்ட்டு டாட்டர் வந்து அவள் டு டூ லிஸ்ட்டில் எழுதி வச்சுருப்பாள். ஸோ அந்த டு டூ லிஸ்ட்லாம் வந்துட்டு எழுதி அதை வந்து அழகாக மாற்றுறதுக்காக ஒரு கிரிட் வாங்கியிருக்கேன். மேபி இதை வந்து அவளோட ஸ்டடி டேபிள் பக்கத்தில் நான் வச்சிடலாம்னு நினச்சிருக்கேன். அண்ட் இதில் வந்து ஃபோட்டோஸும் அவங்க மாட்டி விட்டுக்கலாம். ஸோ அவங்க பண்ண க்யூட்டான எதானா பெயிண்டிங் குட்டி குட்டி விஷயங்கள் அதெல்லாம் வந்து இதில் மாட்டி விட்டுக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த கிரிட் வாங்கியிருக்கேன். கோல்டன் கலர், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கம்மிங் ஆன் டு த ஃபர்னிஷிங் பார்ட். ஸோ வந்துட்டு கர்டைன்ஸ் வந்து என்கிட்ட இருந்தது மெரூன் கலர். அண்ட் அதோட ஸ்பேர் வந்து கோல்டன் கலரில் வச்சுருக்கோம். அது வந்து கண்டிப்பாக கிட்ஸுக்கு பிடிக்க போகிறது இல்லை. அதனால் வந்துட்டு பிங்க் கலரில் வாங்கியிருக்கேன். ஸோ பிங்க் கலரில் வந்து கர்டைன். ஸோ ரொம்ப நல்ல மெட்டீரியல். ஸோ இங்கே பாருங்கள், திஸ் ஒன். ஸோ அதோட சேர்த்து ஒயிட் கலரும் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து பிங்க் அண்ட் ஒயிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காம்பினேஷன். அதனால் வந்து ஒயிட் கலரும் வாங்கியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அனதர் வால் பேஸ்கெட். ஸோ இந்த பேஸ்கெட்ஸ் வந்து இது வந்து செட் ஆஃப் 2. இதுவுமே வந்துட்டு கிட்ஸோட லோஷன்ஸ் இல்லை எதனா வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். மேபி வார்ட்ரோப்குள்ளே இருக்க டோரில் நான் மாட்டி விடலான்னு நினச்சிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா ரூமோட டோருக்கு பேக் சைடே வந்து இதை வந்து ஹேங் பண்ணி விட்டுலான்னு நினச்சிருக்கேன். இது வந்து வாலில் அட்டாச் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து ஸ்க்ரூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அனதர் க்யூட்டான ஒரு விஷயம், இது வந்து கேனோப்பி. கேனோப்பினா வந்துட்டு நம்மளுக்கு பெட்டு மேலே மஸ்கிட்டோ மெஷ் இருக்குல்ல, அதே வந்து கொஞ்சம் அழகாக டெக்கரேட்டிவாக இருக்கும். ஸோ அது வாங்கியிருக்கேன். ஸோ 2 in 1 பர்பஸ். ஸோ இது வந்து இந்த மாதிரி ரிங்கு மாதிரி இருக்கும். இதை பெட்டுக்கு பின்னாடி வச்சுட்டு அப்படியே நம்ம போட்டு விட்டுடலாம். ஸோ வந்து பெட்டுக்கு மேலே ஒரு அழகான ஒரு கவர் மாதிரி இருக்குல்ல, அதுதான் கேனோப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து மஸ்கிட்டோ மெஷ்ஷாகவும் இருக்கும், அந்த செட் டைம் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் இங்கே இருக்குல்ல. ஸோ இதை வந்து அப்படியே தொங்க விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு பிரின்சஸ் பெட் மாதிரி நம்மளோட பெட்டை மாற்றிடலாம். ஸோ இது வந்து ஒயிட் கலர் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் அனதர் க்யூட்டான ஒரு விஷயம் வந்துட்டு திஸ் ஒன். ஸோ பிளாஸ்டிக் பேஸ்கெட். ஸோ இதை வந்து இப்படி பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து செட் ஆஃப் 2. இது சிங்கிள் பீஸாகவும் அவைலபிளாக இருக்குது. பட் நான் வந்து 2 பீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ நான் வந்து 2 பீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து ஒயிட் ஒன்று, கிரே ஒன்று. இது வந்து மல்டிபர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலி பேஸ்கெட் டு ஹோல்ட் எனி திங். இந்த பேஸ்கெட் வந்து நான் என்ன நினச்சிருக்கேன்னா, ஒன்று வந்து லாண்ட்ரி பேஸ்கெட் ஆகும். த அதர் ஒன் வந்துட்டு அவங்களோட சார்ட் பேப்பர்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த ரோல்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதை வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆகிற விஷயம் வந்து அதுதான். ஸோ அதிகமாக மெஸ்ஸி ஆகிற விஷயம் வந்து அதுதான். அதனால் வந்து இந்த மாதிரி வச்சுட்டுன்னா அந்த சார்ட் பேப்பர்ஸ் அப்புறம் அவங்களோட ட்ராயிங் பேப்பர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிருவாங்க அப்படின்ட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ பெட் சைட் ரன்னர் வாங்கியிருக்கேன். ஸோ
ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க லிவிங் ரூமில் இருக்க கார்பெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே பிராண்ட் தான். அவங்கக்கிட்டே தான் வந்துட்டு பெட் சைட் ரன்னர் வாங்கியிருக்கேன். ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் த ஒன். ஸோ I'll bring it little close. இங்கே பாருங்கள், இந்த டெக்ஸ்சரு இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. அந்த ரூம் வந்து குட்டி ரூம். அந்த குட்டி ரூமில் வந்து டார்க்கான ஐட்டம்ஸ் போட்டால் ரூம் இன்னும் குட்டி ஆகிடும். இதே இது லைட் கலர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கர்டன் வந்து நான் ஒயிட் வாங்கியிருக்கேன்ல, ஸோ ரூம் வந்து நல்லா பெருசாக தெரியும். ஸோ அதனால கார்பெட்டு வந்துட்டு கிட்ஸுக்கு கொடுக்குறனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு லைட் கலர் வாங்கியிருக்கேன். டார்க் கலர் வாங்கினா கண்டிப்பாக அழுக்கு தெரியாது, பட் ரூம் வந்து ரொம்ப குட்டியான மாதிரி இருக்கும். ஸோ லைட் கலர் வாங்கிட்டு இப்போ அழுக்கு தெரிஞ்சாலும் நம்ம ஸ்பாட் கிளீனிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் லைட் கலர் வாங்கியிருக்கேன். அண்ட் இவ்வளோ தான் அமேசான்லேருந்து வாங்கின ஐட்டம்ஸ். இப்போ வந்து ஹோம் சென்டரில் பெட் ஸ்ப்ரெட் இந்த ஐட்டம்லாம், ஸோ ஃபர்னிஷிங் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸோ திஸ் ஒன், இது ஒரு பெட் ஸ்ப்ரெட்டு. இப்போ கிட்ஸ்க்கு வந்து ஹோம் சென்டரில் எசென்ஷியல்ஸ் ஸ்பேசஸில் எசென்ஷியல்ஸ் பிராண்டில் வந்து இந்த டர்க்வைஸ் ப்ளூ வாங்கியிருக்கோம். என்னோட கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பிங்கை விட அவங்க 2 பேருக்குமே வந்து டர்க்வைஸ், டீல், ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால என்னோட ஐடியா வந்து பிங்க்கும் ஒரு டர்க்வைஸ் ப்ளூவும் கலந்த மாதிரி அவங்களுக்கு தீம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் நினச்சி இந்த கலர் வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த டீல் கம்ஃபர்டர், சிங்கிள் கம்ஃபர்டர், வெரி வெரி சாஃப்ட் கம்ஃபர்டர் வந்துட்டு பெரிய பாப்பாக்கு. அதுக்கப்புறம் வந்து அதை விட ரொம்ப ரொம்ப சாஃப்ட் கம்ஃபர்டர் வந்து சிங்கிள் கம்ஃபர்டர் வந்து குட்டி பாப்பாக்கு. இது வந்து நல்ல ப்ளூ, அவளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளூ தான் பிடிக்கும். அண்ட் பெரிய பாப்பாக்கு வந்து இந்த மாதிரி டீல் ப்ளூ, டர்க்வைஸ் கலர் தான் பிடிக்கும். ஸோ அதனால வந்து இது வந்து ஹோம் சென்டரில் வாங்குவோம். அண்ட் அதோட சேர்த்து 2 ஒயிட் பில்லோ கவர்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். ஸோ வந்து எல்லாமே அந்த ஷீட் வந்து டர்க்வைஸ், ஸோ 2 கொடுத்துருப்பாங்க பில்லோ கவர்ஸ். ஸோ எல்லா பில்லோஸ் 4 பில்லோஸ் இருக்கும். எல்லா பில்லோஸும் வந்துட்டு ஒரே மாதிரி கலராக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் வந்து 2 ஒயிட் கலர் வாங்கியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் எங்களோட ஷாப்பிங் ஹால். கிட்ஸோட ரூமை செட் பண்ணுறதுக்கு இப்போ வாங்கினது பெருசு இல்லை, இதெல்லாத்தையும் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணணும், அதுதான் பெரிய விஷயம். ஸோ அதை வந்து நான் வந்து தனி வீடியோவாக நான் போடுறேன். இன்னைக்கு வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ஷாப்பிங் ஹால். எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு ப்ராடக்ட் வந்து மறந்துட்டேன், ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட், ரொம்ப ரொம்ப பிடிச்சி வாங்கின ப்ராடக்ட். இதை வந்து சொல்ல மறந்துட்டேன். அமேசானில் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கின ப்ராடக்ட்டு. இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் வந்து இதுதான். ஸோ திஸ் ஒன் I'll just open. ஸோ இங்கே பாருங்க, திஸ் ஒன், இதில் என்ன எழுதியிருக்குன்னா அனன்யா அண்ட் ஆதியான்னு எழுதியிருக்கு. ஸோ மேலே வந்து ஒரு தின் ஃபிலிம் இருக்குது. அந்த தின் ஃபிலிமை வந்து நான் ஓப்பன் பண்ணணும். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இதோட நம்மளோட ஷாப்பிங் ஹால் வீடியோ முடியுது. ஸோ த என்டையர் ரூம் ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன் நான். என்னோட கிட்ஸ்க்கு வந்து சர்ப்ரைஸாக கொடுக்கணுங்கிறக்காக 2 பேரையும் வந்து மறைச்சி வச்சு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் காட்டினேன் நான். அண்ட் தே வேர் ரியலி வெரி வெரி சர்ப்ரைஸ்டு. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் அதாவது இடத்துல பிளான் பண்ண மாதிரி ப்ராப்பராக நான் செட் பண்ணிட்டேன். இந்த ரூம் டூர் ஃபுல் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன்.